அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆணவம் தலைக்கேறிய மகன் மருமகள், ஆலயமாய் உயர்ந்த பெற்றோர். கண்ணு ரமேஷ், அப்பா ஒரு வாரமா இருமிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? கிளம்பி கொண்டிருந்த மகனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார் சந்திரா. ஏன் அத்த, உங்களுக்கு எப்பவுமே உங்க வீட்டுக்காரர் பத்தின நினைப்பு தானா? நேரம் காலமே கிடையாது. நாளன்னைக்கு சகானாவோட பர்த்டே. இப்பவே ரொம்ப லேட்டு, இன்னமும் ட்ரெஸ் எடுக்கல, எந்த ஏற்பாடும் பண்ணல. இப்ப போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? இப்ப எங்கேயும் போக முடியாது. சாதாரண இருமல் தானே, காய்ச்சல அடிக்குது. ஒரு வருஷமா கட்டில விட்டு இறங்காத ராஜ வாழ்க்கை. 2-3 நாள் போகட்டும், பார்க்கலாம். பர்த்டே பார்ட்டிக்கு வர்றவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அப்பதான் நாளன்னைக்கு நல்லபடியா செலிப்ரேட் பண்ண முடியும் சொல்லிவிட்டு கணவனிடம் திரும்பியவள், என்னங்க, எங்க அம்மா சகானாவுக்கு 1.5 பவுன்ல செயின் பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க. செலக்ட் பண்ண வர்றீங்களான்னு கேட்டாங்க. மாமியாரை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே கணவனிடம் சொல்லி கொண்டிருந்தாள். ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்ததும் அப்படியே போயிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு நேரம் இருக்கான்னு கேட்டு ஃபோன் பண்றதா அம்மா கிட்ட சொல்லி இருக்கேன். என்னங்க சொல்லட்டும்? குழைவாக கேட்டாள் மாலதி. மகன் என்ன சொல்ல போகிறான் என்று கெஞ்சும் முகத்துடன் நின்று கொண்டிருந்த அம்மாவை ஒரு முறை பார்த்தவன் அடுத்து கொஞ்சம் முகத்துடன் நின்றிருக்கும் தன் மனைவியை பார்த்தான். வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். நான் வர்றப்ப இருமல் ஸ்ரப் வாங்கிட்டு வரேன், நீ உள்ள போமா சொன்னவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். உட்காரு மாலு, அப்படியே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடு. சகானாவுக்கு ட்ரெஸ் எடுக்க அவங்களும் வரட்டும். ட்ரெஸ் எடுத்ததும் அப்படியே நகைக்கடைக்கு போயிட்டு வந்துடலாம் என்றான். மலர்ந்த முகத்துடன் சரிங்க என்ற மாலதி உடனடியாக போனை எடுத்து, அம்மா கிளம்பிட்டியா? ஓ அப்ப சரி, நேரா நாம ரெகுலரா துணி எடுக்கிற ஆரா சில்க்ஸ் வந்துருமா? முதல்ல அவளுக்கு நல்ல ரிச்சா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நகைக்கடைக்கு போய் செயினை வாங்கிக்கலாம் உற்சாகமாக சொல்லி கொண்டிருந்தாள் மாலதி. முதலில் சகானாவுக்கு 2000 ரூபாய்க்கு முழங்காலுக்கு மேல் அப்படியே குடை போல நிற்கும் ஒரு வெஸ்டர்ன் கவுன் வாங்கினார்கள். அதை எடுத்து முடித்ததும் சேல்ஸ்மேன் மாலதியிடம், நீங்க எங்க வேல்யூபிள் கஸ்டமர், புது ஐட்டம் வந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஓனர் சொல்லி இருக்காரு. நேத்து தான் ரூப் கலா பட்டு வந்திருக்கு, பாக்குறீங்களா என்று கடைக்காரர் பணிவாக கேட்க, வா மாலதி பார்க்கலாம் என்று மகளின் கையை பிடித்து அழைத்து சென்றார் அவளுடைய அம்மா புவனா. புடவைகள் மிக அழகாக இருந்தன. 2 பார்டர்களுக்கு நடுவில் பூக்க தயாராக இருக்கும் முட்டுகள் அதே நிறத்தில் இருந்தன. கடைக்காரர் சலிக்காமல் ஏகப்பட்ட புடவைகளை காட்டிக்கொண்டிருக்க, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ மாலதி, நான் பணம் கொடுக்கிறேன் என்றார் புவனா. அம்மா, ஏற்கனவே நீ 1.5 பவுன்ல செயின் வாங்க போற, பணத்துக்கு என்னம்மா பண்ணுவ என்று சொல்லியபடி ஒரு மாம்பழ நிற புடவையையே பார்த்து கொண்டிருந்தாள் மாலதி. மாலதி, உனக்கு அந்த புடவை பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்துக்கோ, நாமளே பணம் கொடுத்துடலாம் என்றான் ரமேஷ். என் செல்ல குட்டி, கொஞ்சலுடன் லேசாக கணவனின் கன்னத்தை தட்டியவள் தனக்கு ஒன்றும் தன்னுடைய அம்மாவுக்கு ஒன்றுமாக 2 சேலைகளை எடுத்தாள். ஒரு புடவை தலா 4000 என 2 புடவைகள் 2000 ரூபாய்க்கு, மகளுக்கு ஒரு ட்ரெஸ், மொத்தம் 10,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டில் பணம் கொடுத்துவிட்டு நகை கடைக்கு கிளம்பினர் மூவரும். 1.5 பவுனுக்கு சில கலெக்ஷன்களே இருக்க அவற்றில் ஒன்றை தேர்வு செய்தனர். அதற்கான தொகையை மாலதியின் அம்மா கொடுத்து நகையை மகளிடம் கொடுத்தாள். வாங்க மறுத்த மாலதி, அம்மா, நாளை மறுநாள் பார்ட்டில எல்லார் முன்னிலையிலும் நீயே உன் கையால சகானாவுக்கு இதை போட்டுவிடு. நீ வரும்போது எடுத்துட்டு வாமா, அப்பதான் நன்றாக இருக்கும் சொல்லி அம்மாவை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு அனுப்பினாள். என்னங்க, சகானாவுக்கு டியூஷன் முடிஞ்சிருக்கும், அப்படியே அவ டீச்சரையும் இன்வைட் பண்ணிட்டு அவளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கும் அங்க இங்கன்னு சுத்தினதுல ரொம்ப டயர்டா இருக்கு, போற வழியில டிஃபன் பார்சல் வாங்கிட்டு போயிடலாங்க மாலதி சொல்ல மறுபேச்சின்றி தலையசைத்தான் ரமேஷ். அம்மாவிடம் வாங்கி வருவதாக சொன்ன இருமல் மருந்து கடைசி வரை அவன் நினைவுக்கு வரவே இல்லை. வெகு நேரம் மகனுக்காக காத்திருந்தார் சந்திரா. இடைவிடாது இருமிக் கொண்டிருந்த கணவருக்கு வீட்டில் இருந்த இஞ்சியை தட்டி போட்டு அத்துடன் 4 மிளகு, சிறிது மஞ்சள் தூள் போட்டு ஒரு கசாயம் வைத்து கொடுத்தார் சந்திரா. பிறகு 1/2 டம்ளர் அரிசியை உடைத்து கஞ்சி செய்து இருவரும் சாப்பிட்டு மகன், மருமகள் மற்றும் பேத்தியின் வருகைக்காக காத்திருந்தனர். பார்சல் வாங்க சென்ற போது கடையில் மிகவும் கூட்டமாக இருந்ததால் மூவரும் அங்கேயே சாப்பிட்டு வீடு திரும்பிய போது வெகுநேரம் ஆகியிருந்தது. மாலையிலிருந்து ஓயாமல் இருமிக் கொண்டே இருந்த மோகன் தன்னையும் மறந்து தூங்கிவிட்டார்.
சந்திராவுக்கும் தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் வரும்போது கதவை திறந்துவிட வேண்டுமே என்று இழுத்து பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அன்றொரு நாள் நடந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்தது. மகனும் மருமகளும் பேத்தியுடன் பொருட்காட்சிக்கு சென்று இருந்தனர். சந்திராவின் கணவர் மோகன் எப்போதும் போல தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டார். வெகுநேரம் ஹாலில் உட்கார்ந்திருந்த சந்திரா சிறிது நேரம் உள்ளே போய் படுக்கலாம், காலிங் பெல் அடிப்பார்கள், கதவை திறந்து விடலாம் எண்ணியபடி படுத்தவர் எப்போது தூங்கினார் என்பது அவருக்கே தெரியாமல் போய்விட்டது. காலிங் பெல்லை உள்ளே இருந்தும் ஆஃப் செய்யும் வசதி இருந்தது அந்த வீட்டில். பேத்தி சகானா எப்போதும் சுவிட்சுகளை போடுவதும் ஆஃப் செய்வதுமாக விளையாடி கொண்டிருப்பாள். தெரியாமல் காலிங் பெல் சுவிட்சை ஆஃப் செய்து விட்டிருப்பாள் போலும். காலிங் பெல்லை அடித்தவர்கள் கதவு திறக்கப்படாமல் போகவே கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தனர். இவர்கள் தட்டும் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்த கௌசல்யா எட்டி பார்த்தாள். பாவம், அவர்களும் வயதானவர்கள், தூங்கிவிட்டார்கள் போல. நீங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம் இல்லையா? வேண்டுமானால் எங்கள் வீட்டில் வந்து உறங்குங்கள், காலையில் போய்கொள்ளலாம் என்றவளை பார்த்து ரமேஷ், பரவாயில்லை அக்கா, அம்மா கதவை திறந்து விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க மாலதியோ எல்லையில்லா கோபத்தில் குமுறி கொண்டிருந்தாள். கதவை திறக்கட்டும், இந்த கிழவி பொழுதுக்கும் என்ன வெட்டியா முறிக்குது? புருஷனுக்கு நான் ஒரு கணம் கூட கண்ணசைக்காம உட்கார்ந்திருக்கும், நமக்காக காத்திருந்து கதவை திறந்துவிட முடியாதா என்று மனதுக்குள் கருவி கொண்டிருந்தாள். திடுக்கிட்டு எழுந்த சந்திரா பதறி அடித்து சென்று கதவை திறந்தாள். கதவை திறந்ததுமே ஒரு கணம் கூட தாமதமின்றி மாலதியின் வாயிலிருந்து வார்த்தைகள் அக்னி அம்புகளாக புறப்பட்டன. எவ்வளவு நேரமா நாங்க வெளியே நின்னுட்டு இருக்கோன்னு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போற மாதிரி கேக்குறாங்க. கேவலமா இருக்கு. நீங்க வீட்டுல இருக்கிறதுனால தானே நாங்க பூட்டாம போறோம். நீங்க இல்லைன்னா நாங்க பூட்டிட்டு போயிருப்போம். எப்ப வேணும்னாலும் வந்து திறந்துக்குவோம். இப்படி வெளியே நிறுத்தி அவமானப்படுத்த எத்தனை நாளா திட்டம் போட்டு இருக்கீங்க? காலிங் பெல் சுவிட்சையே ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க என்று மாலதி பொரிந்து கொண்டே போக சந்திராவின் கண்களில் இருந்த தூக்கம் காற்றாய் மறைந்தது. காலிங் பெல் சுவிட்சை நான் ஆஃப் பண்ணல மருமகளே, சகானா விளையாடிக்கிட்டு இருந்தப்போ ஆஃப் ஆயிருக்குமோ என்னமோ, தயங்கி தயங்கி சொன்னார் சந்திரா. கோபத்தில் இருந்த ரமேஷும், ஏமா இவ்வளவு வயசாயிடுச்சு, தப்பு பண்ணா அதை ஒத்துக்கிற பக்குவம் இல்ல, சின்ன புள்ள மேல தேவையில்லாம பழிய போடுறீங்க சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தவன் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த மகளை தங்களது படுக்கையில் படுக்க வைத்தான். அவனை தொடர்ந்து மாலதியும் உள்ளே போய்விட கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்த சந்திரா அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தங்கள் அறைக்குள் சென்று சத்தம் இல்லாமல் அழ ஆரம்பித்தாள். சத்தம் கேட்டு கணவர் விழித்துவிடக்கூடாதே என்று அவளுக்கு பயமாக இருந்தது. அவர் ஒரு முறை விழித்துவிட்டால் அன்று முழுவதும் மறுபடியும் தூங்க மாட்டார். இரவு வெகுநேரம் அழுது கொண்டிருந்த சந்திரா அப்படியே உட்கார்ந்திருந்த நிலையிலேயே தூங்கி போயிருந்தார். சாதாரணமாக அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்துவிடும் சந்திரா அன்று 7 மணி ஆகியும் எழுந்திருக்கவில்லை. 6 மணிக்கு எழுந்த மோகன், ஏன் இவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, ஒருவேளை உடல் நலம் இல்லையோ என்று எண்ணியவாறு கீழே சுவர் ஓரமாய் உட்கார்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். கணவரின் ஸ்பரிசத்தில் கண் விழித்த சந்திரா எழுந்து நிற்பதற்கும் மாலதியின் சத்தம் அவள் காதை துளைப்பதற்கும் சரியாக இருந்தது. எப்போதும் போல 7 மணிக்கு எழுந்த மாலதி பால் பாக்கெட் எடுத்து வர வெளியே சென்றபோது கதவு வெறுமனே சாத்தி இருப்பது தெரிந்தது. அப்படியானால் இரவு முழுவதும் கதவு தாளிடப்படவில்லை. இதை எண்ணிய அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது. இரவு மருமகளின் திட்டுகளால் நிலைகுலைந்து போயிருந்த சந்திரா கதவை சாத்தியதோடு உள்ளே வந்து விட்டாள். தாளிட மறந்து போயிருந்தாள். மனைவியின் குரலை கேட்டு ரமேஷும் எழுந்து வந்தான். இங்கே பாருங்க, உங்க அம்மா கதவை பூட்டல, ராத்திரி முழுசும் திறந்தே கிடந்திருக்கு. ஊர் உலகம் கிடக்கிற இருப்பு தெரியாதா? போன வாரம் அந்த வாத்தியார் வீட்டில் பூட்டை உடைச்சி திருடிட்டு போனாங்க. போலீஸ் இன்னமும் திருடனை தேடிக்கிட்டு தான் இருக்கு. கதவை அப்படியே திறந்து கிடந்தா லட்டு மாதிரி அள்ளிக்கிட்டு போகலாம். அதுக்கு உங்க அம்மாவே வழிவகுத்து வச்சிருக்காங்க என்று கத்தி கொண்டிருந்தாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று மோகனுக்கும் தெரியவில்லை. இரவு தூங்காமல் அழுது கொண்டிருந்ததில் தலைவலியும் பாரமுமாக இருந்தது சந்திராவுக்கு. அவருக்கு இரவு கதவை தாளிடாதது அடியோடு ஞாபகத்தில் இல்லை. ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருக்கும் மனைவியை பரிதாபமாக பார்த்தார் மோகன். மருமகள் ஏதோ பேசிக்கொள்ளட்டும் என்று மனைவியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு சிரமப்பட்டு தங்கள் அறைக்கு நடந்து வந்தவர் சந்திராவிடம் எதுவும் கேட்கவில்லை. பேசாமல் படுத்து ஓய்விடு, நான் உனக்கு கொஞ்சம் டீ கொண்டு வருகிறேன் என்று அன்றைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். சந்திராவின் வேலை வீட்டை சுத்தம் செய்வது, துடைப்பது, துணிமணிகளை துவைத்து காயப்போட்டு மடித்து வைப்பது போன்றவைகள்.
மருமகளுக்கு சமையலில் உதவி செய்யலாம் என்று சென்றால் அவள் வாயிலிருந்து வரும் சொற்கள் அரிவாள்மனையின் கூர்முனை போல இருக்கும். காய்களை சந்திரா வெட்டி முடித்தவுடன், நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன், காய்களை இப்படியா நறுக்குவார்கள்? நான் கேட்டேன்னா உங்களிடம் உதவி வேணும்னு? ஏன் இப்படி ஏதாவது செய்து என் உயிரை எடுக்கிறீங்க? அந்த காய்கறிகளை அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டுவாள் மாலதி. 2-3 முறை இப்படி நடந்த பிறகு சந்திரா சமையலறை பக்கம் போவதையே நிறுத்தி கொண்டார். பல நேரங்களில் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் முதலில் கணவனுக்கு கொடுத்துவிட்டு மீதி என்ன இருக்கிறதோ அதை சாப்பிட்டுக் கொள்வார் சந்திரா. ஒன்றுமில்லை என்றால் பரவாயில்லை, அடுத்த நேரம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுவார். இதெல்லாம் மோகனுக்கு தெரியாமல் இல்லை. இருப்பதை நாம் இருவரும் பகிர்ந்து சாப்பிட்டு கொள்ளலாமே என்று சொன்னால் சந்திரா ஒத்துக்கொள்ளவே மாட்டாள். நான் அடுத்த நேரம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கேன், நீங்க இப்படி செஞ்சா நான் அடுத்த நேரமும் சாப்பிட மாட்டேன் என்று சந்திரா கூற, அதற்கு மேல் வழி தெரியாமல் மோகனும் வற்புறுத்துவதை விட்டிருந்தார். இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது அவர் மனதில் இருந்தாலும் அவரது உடல் எதற்கும் ஒத்துழைக்கவில்லை. முன்பு மோகன் ஒரு கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்தார். அது கனரக இயந்திரங்கள் தயாரிக்கும் கம்பெனி. இரவு பகல் இல்லாது எப்போது வேண்டுமானாலும் எலக்ட்ரிக் பிரச்சனை வந்துவிடும். இப்படி இரவு பகல் பாராது சரியாக தூங்காமல் வேலை செய்ததால் 45 வயதுக்கெல்லாம் மோகனுக்கு பிரஷர் வந்துவிட்டது. அவர் விரும்பும் வரை வேலை செய்யட்டும் என்று அந்த கம்பெனியின் முதலாளி சொல்லிவிட 1 வருடம் முன்பு வரை கூட மோகன் அங்குதான் வேலை செய்து கொண்டிருந்தார். அன்று 1 மணி இருக்கும். பேத்தியை மடியில் வைத்துக்கொண்டு மதிய உணவை சாப்பிட ஆரம்பித்த மோகனின் தொலைபேசி சினுங்கியது. மதிய உணவு இடைவேளைக்கு மெஷின்களை ஆஃப் செய்த போது லைன் கட்டாகிவிட்டது. உடனடியாக வாருங்கள் என்று அழைப்பு வந்தது மோகனுக்கு. பேத்தியை மனைவியின் கையில் கொடுத்தவர் கை கழுவ சென்றார். சாப்பிட்டுட்டு போகலாமே சந்திரா கேட்க, இப்ப போய் சரி செய்தாதான் உணவு இடைவேளை முடிந்து மிஷினை இயக்க சரியா இருக்கும். உடனே நான் போய் வேலையை முடிக்கலனா அவர்களுடைய ஷிஃப்ட் நேரமும் தாமதமாகிவிடும் என்று சொல்லி அவசரமாக சென்றார். 1 மணி நேரத்தில் ரமேஷின் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. உங்க அப்பா வேலை முடிந்து கீழே இறங்கும்போது தலை சுற்றி கீழே விழுந்து விட்டார். காலில் பிராக்சர் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்கிறோம் என்ற தகவலை சொல்லி ஆஸ்பத்திரியின் பெயரை கொடுத்தனர். அவர் வந்ததும் சேர்ந்து சாப்பிட்டு கொள்ளலாம் என்று காத்திருந்த சந்திராவும் மகன் ரமேஷும் அடித்து பிடித்து ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினார்கள். எல்லோரும் போய் என்ன செய்ய போறோம்? நீங்க போய் முதல்ல பாருங்க, நான் வேணும்னா அப்புறம் வரேன் சொன்ன மருமகளை வினோதமாக பார்த்தார் சந்திரா. ஏனென்றால் அப்பா அப்பா என்று எப்போதும் அவள்தான் மாமனார் மோகனிடம் மிகுந்த பாசத்தோடு இருப்பாள். இப்போது அவருக்கு அடிபட்டது தெரிந்ததும் துடித்து போவாளே என்று வருந்து கொண்டிருந்த சந்திராவுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் மாலதி மிகவும் நிதானமாக நடந்து கொண்டாள். மோகனை பரிசோதித்த டாக்டர் சாப்பிடாமல் கடும் வெயிலில் சென்றதால் பிரஷர் அதிகமாகி அவருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்து விட்டார் என்பதை உறுதி செய்தார். காலில் கட்டு போடப்பட்டது. எப்படியும் சரியாக சில மாதங்கள் ஆகலாம். 60க்கு மேல் ஆகிறதல்லவா, அதனால் கூடுவதற்கும் நாட்கள் ஆகலாம். இனி பழையபடி நடப்பதுக்கு நிறைய காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 2 நாட்களில் அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். அவருடைய மருத்துவமனை செலவு அனைத்தையும் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. அவர் இடத்தில் வேறொரு எலக்ட்ரீஷியனை பணியமர்த்தி கொண்டது. ஓடிக்கொண்டிருந்த என்ஜின் சீசானது போல அவருடைய வருமானம் சட்டென்று நின்று போனது. ஒரு சில நாட்களிலேயே மருமகளின் போக்கிலும் பேச்சிலும் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மோகனும் சந்திராவும் மருமகள் மாலதியை மகளாகத்தான் பார்த்தனர். அவளும் இந்த 8 ஆண்டுகளில் அவர்களிடம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருந்தாள். மோகன் மாலதியை எப்போதும் அம்மா என்றுதான் அழைப்பார். காலில் கட்டுடன் கட்டிலில் படுத்திருந்தவரிடம் மாலதி ஏன் என்று கூட கேட்கவில்லை. அவராக எதற்காவது கூப்பிட்டாலும் கண்டும் காணாதது போல போய்விடுவாள். கால் கட்டை பிரித்து விட்டாலும் அவரால் பழையபடி நடக்க முடியவில்லை. இப்போது பிரஷர் மாத்திரையோடு கால்சியம் மற்றும் வலி மாத்திரைகளும் சேர்ந்து கொள்ள மாத்திரைக்கு என்று ஒரு தொகை செலவாக ஆரம்பித்தது. தாராளமாக பணப்புழக்கம் இருந்த இடத்தில் ஒரு வருமானம் நின்றதோடு மட்டுமில்லாமல் செலவும் அதிகரிக்கவே ரமேஷும் சிடுசிடுக்க ஆரம்பித்தான். மாத்திரைகள் தீர்ந்துவிட்டது என்று அம்மா சொன்னாலும் உடனடியாக வாங்கி தருவதில்லை. 2-3 நாட்கள் கழித்துதான் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். மாலதிக்கும் இப்போது அவர்கள் இருவரும் பெரிய பாரமாக தோன்ற ஆரம்பித்தனர். ஒரு பக்கம் மகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். படிப்பு செலவு மற்ற வீட்டு செலவுகள் என்று இருக்கிறது. விற்கும் விலைவாசியில் 4 பெரியவர்கள் ஒரு சிறுமி என சாப்பாட்டு செலவு எவ்வளவு ஆகிறது என்று கணக்கு பார்க்க ஆரம்பித்தாள். வீட்டு வாடகை மட்டும்தான் இல்லை. நல்ல வேலை,
இந்த வீடு என் கணவர் ரமேஷின் பெயரில் இருக்கிறது என்று நினைத்தாள் மாலதி. தங்களுக்கு பிறகு பெயர் மாற்றம், ஈபி மற்றும் வாட்டர் கனெக்ஷன் மாற்றம் என்று ஏகப்பட்ட செலவுகள் வரும் என்பதால் தன் பெயரில் இருந்த இடத்தை மகன் ரமேஷ் பெயருக்கு மாற்றினார் மோகன். தன்னுடைய வருமானத்தையும் சந்திராவின் நகைகளையும் கொண்டு வீட்டை கட்ட ஆரம்பித்தார். அவருடைய மனதில் பெற்ற பிள்ளையை நம்பாமல் வேறு யாரை நம்புவது என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. கடைசியாக பூச்சி வேலைக்கு மட்டும் ரமேஷ் லோன் போட்டு இருந்தான். மோகன் வேலைக்கு போய்கொண்டிருந்தவரை எல்லாம் நல்லபடியாகத்தான் இருந்தது. மகனும் மருமகளும் நல்ல மரியாதையுடன் நடந்து கொண்டிருந்தார்கள். அதனால் எதை பற்றியும் அவர்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. மகன், மருமகள், பேத்தி என்று அவர்கள் வாழ்வு நிறைவாக போய்கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 1 வருடமாக மோகன் உடல் உபாதையாலும் தன் மனைவி படும் கஷ்டத்தாலும் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். உடல் உறுதியை கூட இன்று இல்லாவிட்டால் நாளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மனதின் உறுதி தொலைந்து போகும்போது உடல் ஒன்றுமே இல்லாத சக்கை போல தோன்றுகிறது. மனதில் ஏற்பட்ட ரணத்தால் மோகன் மிகவும் ஒடிந்து போனார். தன்னால் இனி எழுந்து நடப்பது கூட சாத்தியமில்லை என்பது போல இருந்தது அவருக்கு. தானும் மனைவியும் படும் அவமானங்களும் வேதனைகளும் தேவையா? இனி உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுக்கும் உதவாமல் ஆகிவிட்டோமே என்ற கழிவிரக்கம் அவரை நோயாளியாகவே மாற்றிவிட்டது. தங்கள் சொந்த வீட்டிலேயே மோகனும் சந்திராவும் மிகவும் பயந்த மனநிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். பேத்தியின் பிறந்த நாள் வந்தது. காலையிலேயே மாலதியும் ரமேஷும் மிகவும் பரபரப்பாக இருந்தனர். சற்று நேரத்துக்கெல்லாம் மாலதியின் அம்மா புவனா வந்துவிட்டார். மாலதியின் தோழி திவ்யாவும் வந்துவிட மூவரும் சேர்ந்து நடக்க இருக்கும் பார்ட்டிக்கான சமையல் மற்றும் அலங்கார வேலைகளை தயார் செய்ய ஆரம்பித்தனர். காகித பூக்களை மாலையாக கட்டி கொண்டிருந்த அவர்கள் முன்னே ஒரு தட்டில் சில சமோசாக்களும் 4-5 போண்டாவும் இருந்தது. வீட்டில் மோகனும் சந்திராவும் இருப்பதை பற்றிய நினைவே அவர்களுக்கு இருந்த மாதிரி தெரியவில்லை. ஒருமுறை சந்திரா கிச்சனை நோக்கி சென்றபோது அவரை பார்த்த மாலதி, சமையல் எதுவும் செய்யல, சாயந்தரம் சாப்பிட்டுக்கலாம், நீங்க ஏதாவது செய்து சமையலறைய அசுத்தம் பண்ணிடாதீங்க என்றாள். சாதாரணமாக அவ்வப்போது நடக்கும் நிகழ்ச்சிகள் தான் இவை. இருந்தாலும் இன்று மாலதியின் அம்மா மற்றும் அவளுடைய தோழி திவ்யா பார்த்த பார்வை சந்திரா ஏதோ சாப்பாட்டுக்கு அலைவது போல இருந்தது. மருமகள் கூறியது அறையில் உட்கார்ந்திருந்த மோகனுக்கும் நன்றாக கேட்டது. மனைவியிடம் செல்வதற்காக எழுந்திருக்க முயற்சித்தார். குனிந்த தலையுடன் கண்களில் திரண்ட கண்ணீருடன் உள்ளே நுழைந்த மனைவியை பார்த்தபோது மோகனின் எண்சான் உடம்பும் ஒரு சானாக கூனி குறுகி போனது. இதற்கு மேல் இந்த உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டுமா? ஆனால் இவளை தனியாக விட்டு செல்லக்கூடாது என்று முகத்தில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். பதறிப்போய் கணவனின் கையை பிடித்த சந்திரா அவரை கட்டி கொண்டு தானும் அழ ஆரம்பித்தார். நெடுநேரம் அழுது ஓய்ந்த பின் கதவை சாத்திவிட்டு வா சந்திரா என்றார் மோகன். கணவன் சொன்னபடி செய்துவிட்டு அவர் அருகில் வந்து சந்திரா உட்கார மனைவியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டார் மோகன். சந்திரா, என்னை மன்னித்து விடு. என் மனதிலும் உடம்பிலும் எந்த தெம்பும் இல்லை. கிளம்பு, நாம் இருவரும் இங்கிருந்து போய்விடலாம். நம் முடிவை நாம் பார்த்து கொள்ளலாம். இப்போது எனக்கு மகன், மருமகள், பேத்தி என்று யார் மீதும் எந்த பிடிப்பும் இல்லை. என் மனதில் இருப்பது நீ மட்டும்தான். உனக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? மகன், மருமகள், பேத்தி என்று இவர்களை விட்டு வர உனக்கு மனமில்லை என்றால் சொல். உனக்காக உயிரோடு இருக்கும் வரை இதையெல்லாம் பொறுத்து கொள்கிறேன். நன்கு நிதானமாக யோசித்துச் சொல். மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார் மோகன். கணவர் சொன்னபடி சந்திரா நிதானமாக யோசித்தெல்லாம் சொல்லவில்லை. எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஒற்றை மகன் என்று பார்த்து பார்த்து வளர்த்தோம். அன்று நாம் அவனை வளர்த்தது போலத்தான் இன்றைக்கு அவர்கள் மகளை வளர்க்கிறார்கள். இது காலத்தின் கட்டாயம், நமது கடமை. அவனை பெற்றோம், வளர்த்தோம், அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்தோம். அவன் கடமையை உணர்ந்திருந்தால் பரவாயில்லை. அவன் உணரவும் இல்லை, உணரப்போவதும் இல்லை. நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருந்த வரைக்கும் நாம் அவர்களுக்கு வேண்டியவர்களா இருந்தோம். இந்த 1 வருஷமா நாம வேண்டாத பாரமாக இருக்கோம். இதில் யாரையும் நொந்துக்கவோ குறை சொல்றதுக்கோ எதுவும் இல்லை. கண்டிப்பா இங்கிருந்து போகலாம். மாலை வரை பொறுத்திருங்க. நான் இதை பாசத்தினால சொல்லல. வர்ற எல்லார் முன்னாடியும் அவங்கள குற்றவாளிகளா நிறுத்த வேண்டாம். அனைவரும் புறப்பட்டதும் நாமும் இங்கிருந்து போய்விடலாம் என்று உறுதியாக கூறினாள் சந்திரா. வாய் திறந்து பதில் சொல்லாமல் தன் கையில் இருந்த மனைவியின் கையை தட்டி கொடுத்து தன் சம்மதத்தை தெரிவித்த மோகன் பசியுடன் படுத்துவிட தன்னுடைய பாயை எடுத்து விரித்த சந்திராவும் கீழே படுத்துவிட்டாள். மதியமும் உணவு வெளியே இருந்து வாங்கியிருப்பார்கள் போல. வீடு முழுவதையும் மிக அழகாக அலங்கரித்திருந்தனர்.
ரமேஷ் கேக் மற்றும் நிறைய சாக்லேட்டுகளுடன் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பியிருந்தான். சஹானாவின் தோழிகள், அக்கம்பக்கத்தினர் என்று ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். சற்று நேரத்தில் 60-70 பேருக்கு மேல் அந்த ஹாலில் கூடிவிட்டனர். அதுவரை மாலதி இவர்கள் இருந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. மகளை அழைத்த புவனா, மாலதி, உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ உன் மாமனார் மாமியாரை எல்லோர் முன்னிலையிலும் நல்லா பார்த்துக்கோ. யாரும் உன்னை குறை சொல்ற மாதிரி வச்சுக்காத. போய் பார்த்துட்டு வா. மகளை அனுப்பினாள் புவனா. எல்லோரும் வந்து விட்டார்கள். உங்களுக்கு தனியா வெத்தலை பாக்கு வைக்கணுமா? சீக்கிரம் தயாராகி வாங்க. கடுகடுத்து விட்டு தன்னுடைய புதிய புடவையை நீவி விட்டு கொண்டே வெளியே சென்றாள் மாலதி. மீண்டும் எட்டி பார்த்த கண்ணீரை துடைத்து கொண்டு மோகனும் சந்திராவும் தயாராகி நல்ல உடை உடுத்தி கொண்டு வெளியே வந்தனர். அக்கம்பக்கத்தினர் மற்றும் வந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் காஃபி வழங்கப்பட்டது. சந்திராவும் மோகனும் மறுக்காமல் காஃபியை குடித்தனர். அதன் பிறகு பார்ட்டி தொடங்கியது. கேக் வெட்டி தன்னுடைய அம்மா அப்பா இருவருக்கும் ஊட்டிவிட்ட சஹானா அடுத்து மாலதியின் அம்மா புவனாவுக்கும் ஊட்டினாள். அதன் பிறகு தோழிகள், கிளாஸ் டீச்சர் என்று அவளுடைய கவனம் அவர்களிடம் சென்றது. முதலில் மாலதியின் அம்மா அந்த சின்ன நகைப்பெட்டியை திறந்து உள்ளே இருந்த செயினை எடுத்து மகளிடம் நீட்டினாள். அம்மா, நீதான் பேத்திக்காக ஆசையா இவ்வளவு செலவு பண்ணி வாங்கியிருக்க. நீயே போட்டுவிடு, உனக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது என்று அம்மாவிடம் மகிழ்ச்சியாக சொன்னாள் மாலதி. அவளுடைய அம்மாவும் பேத்தியின் கழுத்தில் செயினை போட்டுவிட அனைவரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். ரமேஷ் மாலதியின் வெறுப்பான பார்வை மோகன் மற்றும் சந்திராவின் மேல் ஒரு கணம் படிந்து மீண்டது. அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். இந்த வெறுப்பான பார்வை அவர்களை சிறிதும் பாதிக்கவில்லை. அடுத்து ஒவ்வொருவராக பரிசுகளை கொடுப்பதும் சிற்றுண்டிகளை சாப்பிடுவதுமாக இருந்தனர். மாலை மணி 6 ஆகியது. மெல்ல எழுந்த சந்திரா, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், நீங்கள் விசேஷத்தை பாருங்கள், ரமேஷ் மாலதியிடம் பொதுவாக சொல்லிவிட்டு கிளம்பினர். சிறிது சிரமப்பட்டு மோகன் எழுந்திருக்க ஊன்றுகோலாய் கணவரை தாங்கி கொண்டாள் சந்திரா. பக்கத்து வீட்டு கௌசல்யாதான் சாப்பிட்டு போகலாமே என்று சொல்ல, இருக்கட்டும் கௌசி, வந்து சாப்பிட்டுக்கிறோம், முதல்ல விருந்தினர்கள் சாப்பிடட்டும் சொல்லிவிட்டு இருவரும் வெளியே நடக்க ஆரம்பித்தனர். மாலதியோ ரமேஷோ எதுவும் பேசவில்லை. ஏதோ ஒரு மனோவேகத்தில் இருவரும் வீட்டை விட்டு வந்துவிட்டனர். தெருவில் இறங்கியதும் தான் அவர்களது மூளை விழித்து கொண்டது. எங்கே போவது, என்ன செய்வது என்ற கேள்விகளும் பயமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அடுத்த நிமிடத்தை பற்றி அவர்களிடம் எந்த பதிலும் இல்லை. சற்று தூரம் நடந்ததும் மோகன் தடுமாறி கீழே விழப்போக அவரை தாங்கி பிடிக்க முயன்ற சந்திராவும் ரோட்டில் சரிந்தாள். இன்று முழுவதும் அவர்கள் வயிற்றுக்குள் போயிருந்தது சில டம்ளர் தண்ணீரும் 1/2 டம்ளர் காஃபியும் தான். இருவருக்கும் மிகவும் சோர்வாக இருந்தது. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. முதலில் சுதாரித்து கொண்ட சந்திரா எழுந்து தன் கணவரை தூக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது சாலையில் வந்த கார் ஒன்று அவர்கள் முன் நின்றது. சூரியனின் கதிர்கள் முழுவதுமாக மறைந்திருந்ததால் சற்று இருள் சூழ ஆரம்பித்திருந்தது. காரின் டிரைவர் கோபமாக கீழே இறங்கி இவர்களை நோக்கி வர, பின் சீட்டில் இருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரும் இறங்கி வந்தார். ரோட்டில் விழுந்து கிடந்த தன் கணவரை தூக்க முயன்று கொண்டிருந்த சந்திராவையும் மோகனையும் பார்த்த அவர் முகத்தில் வியப்பு படர்ந்தது. விரைந்து டிரைவருடன் சேர்ந்து மோகனை தூக்கியவர் மெதுவாக அவரை பின் சீட்டில் அமர வைத்தார். பயந்து போய் நின்றிருந்த சந்திராவின் கையை பிடித்து அழைத்து வந்து மோகனின் அருகில் உட்கார வைத்தவர், அம்மா, பயப்படாதீங்க, உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் என்றார் அந்த மனிதர். இல்லையப்பா, உடம்புக்கெல்லாம் ஒன்றுமில்லை, சற்று அசதி, அவ்வளவுதான். அடுத்து வரும் பேருந்து நிலையத்தில் நிறுத்துங்கள், நாங்கள் அங்கிருந்து போய்கொள்கிறோம் மெல்லிய குரலில் சொன்னார் மோகன். எங்கே போக வேண்டும் சொல்லுங்கள், நான் உங்களை அங்கே கொண்டு விடுகிறேன் அந்த மனிதர் புன்முறுவலுடன் கேட்க, கணவன் மனைவி இருவரும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சுதாரித்து கொண்ட மோகன், நாங்கள் பெருவளநல்லூர் போக வேண்டும் என்று சொல்ல, எங்கே, திருச்சி பக்கத்தில் இருக்கும் பெருவளநல்லூரா கேட்டார் அந்த மனிதர். மோகன் பதில் சொல்வதற்கு முன், ஆமாம், அங்குதான் போக வேண்டும், எங்களை பஸ் ஸ்டாப்பில் விட்டுவிடுங்கள் என்று கூறினார் சந்திரா. அம்மா, ஐயா, இருவரும் பயப்படாதீர்கள், இந்த நேரத்துக்கு மேல் அங்கு செல்வது சற்று சிரமம், அதனால் இப்போது உங்களை என் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன், காலையில் உங்களை பஸ் ஏற்றி விடுகிறேன், என்னுடைய சொந்த ஊர் உங்க ஊர் பக்கம்தான் என்றார் அந்த மனிதர். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது, இதற்கு மேல் ஜான் என்ன முலம் என்ன. அதன் பிறகு இருவரும் அமைதியாகிவிட்டனர். நேராக தன் வீட்டுக்கு அழைத்து சென்று முதலில் அவர்களை சாப்பிட வைத்தார் அந்த மனிதர்.
தன் மனைவியிடம் சொல்லி அவர்கள் நிம்மதியாக உறங்க ஏற்பாடு செய்யச் சொன்னார். சாப்பிட்டு வந்து படுத்த இருவருக்கும் மிகவும் நிம்மதியாக இருந்தாலும் இது நிலையற்றது. இவர் யார்? எதற்காக நமக்கு இவ்வளவு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றியது. நம்மிடம் இருப்பதோ காதில் போட்டிருக்கும் தோடு மட்டும்தான். ஆனால் இவருக்கு அதெல்லாம் அவசியம் இல்லாதது போல தெரிகிறது. நல்ல வசதியாகத்தான் இருக்கிறார். பிறகு எதற்காக என்று யோசித்தாலும் வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று தூங்கிவிட்டனர். வெகு நாட்களுக்கு பிறகு நல்ல உணவு, உறக்கம். இருவரும் சற்று தாமதமாகத்தான் எழுந்தார்கள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்ததும் இவர்களை அந்த மனிதரும் அவருடைய மனைவியும் வரவேற்றனர். மோகன் தம்பதியர் கிளம்புவதாக சொன்னதும், குளித்துவிட்டு சாப்பிடுங்கள், நானே உங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் விடுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்லவும், குளித்து அவர்கள் கொடுத்த உடையை மாற்றிக்கொண்டு சாப்பிட வந்தனர். சாப்பிட்டு முடித்ததும், மிகவும் நன்றி, நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள், நாங்கள் கிளம்புகிறோம் என்று இருவரும் கைகூப்ப, ஒரு நிமிடம், பூஜை அறைக்கு வாருங்கள், சாமி மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பலாம் என்றார் அவருடைய மனைவி. பூஜை அறைக்கு வந்த மோகனும் சந்திராவும் அங்கிருந்த போட்டோவை பார்த்து திகைத்து போய் நின்றனர். அவர்களின் அருகில் வந்து நின்ற அந்த மனிதர், மாமா, அத்தை, இப்போது என்னை யாரென்று தெரிகிறதா என்று புன்முறுவலுடன் கேட்க, கார்முகிலா, நீயா என்று கத்திவிட்டார் மோகன். ஆமாம் மாமா, நானேதான். அப்பாவாக பார்த்துதான் உங்களை என் கண்ணில் காட்டியிருக்கிறார். தான் பட்ட கடனை எப்படி அடைப்பது என்று வாழ்க்கை முழுவதும் தவித்து கொண்டிருந்த அப்பா அதை நான் நிறைவேற்றுவேன் என்று நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்தபடி கார்முகிலன் சொல்ல, கணவனுக்கு ஆதரவாக அருகில் வந்து நின்றாள் அவருடைய மனைவி பாமா. மோகன் சந்திராவின் நினைவுகள் 30 வருடங்கள் பின்னோக்கி சென்றன. மோகனும் சிகாமணியும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். சிகாமணி பெரும் பணக்காரர். அவருடைய மனைவி கோதையும் மிகவும் அன்பானவள். மகன் கார்முகிலனையும் மகள் தேவிகாவையும் மிகவும் நல்லவர்களாக வளர்த்தனர். தன் தம்பி குமரேசன் கம்பெனி தொடங்குவதற்காக தன் சொத்து அனைத்தையும் பேங்கில் அடமானமாக கொடுத்திருந்தார் சிகாமணி. கம்பெனியை சத்தமில்லாமல் வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டு தன் குடும்பத்துடன் குமரேசன் ஊரை விட்டே போய்விட சிகாமணியின் சொத்துக்கள் அனைத்தும் ஏலத்துக்கு வந்துவிட்டது. கையில் இருந்த நகைகளையும் பணத்தையும் சிறு சிறு கடன்களுக்கு கொடுத்து முடித்து விட்டனர். அந்த ஊரில் வாழ வழியின்றி சிகாமணி குடும்பம் வெறும் கையுடன் வெளியூருக்கு கிளம்பியது. மோகன் தம்பதியரால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார்கள். சந்திரா சிறிதும் யோசிக்காமல் தன் கழுத்தில் போட்டிருந்த தாலிக்கொடியில் இருந்த தாலியை மட்டும் மஞ்சள் கயிற்றில் மாற்றிக்கொண்டு அதை விற்று 30,000 ரூபாயை சிகாமணியிடம் கொடுத்தனர். சிகாமணி வாங்க மறுத்தும் மோகன் வற்புறுத்தி அவர் கையில் கொடுத்ததுடன் தானே அவர்களுடன் சென்று ஹைதராபாத்துக்கு பஸ் ஏற்றிவிட்டு வந்தார். அப்போது கார்முகிலனுக்கு 18 வயது இருக்கும். அவன் தங்கை தேவிகாவுக்கு 16 வயது. அதன் பிறகு சில வருடங்கள் ஹைதராபாத்தில் இருந்து கடிதங்கள் வந்து கொண்டிருந்தது. மோகனுக்கு நகரத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை கிடைத்துவிட குடும்பத்துடன் அங்கேயே சென்று விட்டார். இருந்த வேலை பளுவால் நண்பன் சிகாமணிக்கு தன் புது முகவரியை கொடுக்க மறந்துவிட்டார். இதெல்லாம் மனதில் ஓடி முடித்ததும் திடீரென்று நிகழ்காலத்துக்கு வந்தனர் மோகனும் சந்திராவும். அப்போதுதான் சிகாமணி போட்டோவில் இருப்பது அவர்களுக்கு உரைத்தது. 1 வருடம் முன்பு அப்பா இறந்து விட்டார். கார்முகிலன் சொல்ல, அதே நேரத்தில் தானும் அடிபட்டு ஒரு மரண கண்டத்தில் இருந்து வெளியே வந்தோம் என்று மோகனுக்கு தோன்றியது. தேவிகாவை பற்றி கேட்க நினைத்த சந்திரா முகிலன் பக்கம் திரும்ப அவனே சிரித்தபடி சொன்னான், பாப்பாவுக்கு திருமணமாகி அமெரிக்காவில் இருக்கிறாள். அவள் மகளுக்கு இப்போது சீர் செய்கிறார்கள். அதற்காக அம்மா அமெரிக்கா போயிருக்கிறார்கள். நீங்கள் கிடைத்து விட்டீர்கள் என்று தெரிந்தால் உடனே கிளம்பி வந்து விடுவார்கள். இவ என்னோட மனைவி பாமா. எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். பெரியவள் ஸ்ரேயா கல்யாணமாகி அமெரிக்காவில் தான் இருக்கா. சின்னவ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. பேசிக்கொண்டே அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் கார்முகிலன். இன்னைக்கு எங்க குடும்பமே நல்லபடியா இருக்குன்னா அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவி மட்டும்தான் காரணம் மாமா. எங்கே என்னாலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாமையே போயிடுமோன்னு நான் நினைக்காத நாள் இல்ல. அந்த கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாமா. கார்முகிலன் நெகிழ்ந்து கொண்டிருக்க அவன் கையை இதமாக பற்றி, என்னப்பா பெருசா உதவி பண்ணிட்டேன், அந்த நேரத்துல எங்களால முடிஞ்சது. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுதுப்பா. எவ்வளவு நல்ல குடும்பம். சரிந்து போகாம இன்னைக்கு நல்லபடியா கடவுள் வைத்திருக்கிறார்.
அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் முகிலா. சிகாமணி இருந்திருந்தா எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருந்திருக்கும். சரி முகிலா, உங்களை பார்த்ததுல எனக்கும் உன் அத்தைக்கும் பரிபூரண திருப்தி. நாங்க கிளம்புறோம். சொன்னபடி இருவரும் எழ, மாமா, நீங்களும் அத்தையும் நேத்தே ஒருத்தரை ஒருத்தர் ரகசியமா பார்த்துக்கிட்டீங்க. அப்பவே ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சது. அதனால தான் நான் யாருன்னு அந்த நேரம் உங்ககிட்ட சொல்லல. வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசிக்கலாம்னு இருந்தேன். உங்களுக்கு சங்கடம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. அது போக அப்பா எங்களை விட்டு சீக்கிரம் போயிட்டாரு. தேடி போன தெய்வமா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இனி உங்களை பாத்துக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க என்று அவர்கள் இருவரையும் மறுபடியும் அமர வைக்க இருவரும் தலை குனிந்து அமர்ந்தனர். மாமா, அத்தை, நீங்க தலகுனியர் அளவுக்கு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. தயவு செய்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. முகிலன் கேட்க தன் பாசமான நண்பனின் மகனிடம் அனைத்தையும் கொட்டிவிட்டனர் மோகனும் சந்திராவும். கேட்டுக்கொண்டிருந்த பாமாவும் கார்முகிலனும் அழுதே விட்டனர். மாமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். 2 வருஷம் முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டோம். ஊர்ல போய் கேட்டபோது யாருக்கும் எந்த விபரமும் சரியா தெரியல. அதுக்கப்புறம் அப்பா நோய்வாய்ப்பட்டு இருந்ததுனால உங்களை தேட எனக்கு அவகாசம் இல்லாம போயிடுச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட நாங்களும் ஒரு காரணம்தான் என்று முகிலன் தேம்பி கொண்டிருக்க, என்ன இது, முதல்ல உங்க அப்பா மாதிரி தைரியமா இருக்க கத்துக்கோ. இப்ப என்ன, நாங்க உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதானே. எங்களுக்கும் வேற போக்கிடம் ஏது, தாராளமா இருக்கோம் என்று சொல்ல முகிலனும் பாமாவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆளுக்கு ஒரு புறமாக அவர்கள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டனர். ஒரு 6 மாதங்கள் ஓடியிருந்தது. அன்று சகானா படிக்கும் பள்ளியில் ஆண்டு விழா. அந்த பள்ளி ஒரு மிக பெரும் கல்வி நிறுவனத்தின் ஒரு பகுதியாகும். அவளும் சில போட்டிகளில் வென்று இருந்தாள். அப்போது ஒரு பெரிய கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய 2 பெண்களை அந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் முதல்வரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று மேடைக்கு அழைத்து சென்றனர். மாலதியும் ரமேஷும் தன் மகள் பரிசு வாங்குவதை பார்க்க ஆவலாக முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர். கடவுள் வணக்கத்துடன் விழா ஆரம்பிக்க மேடையில் பள்ளி முதல்வருடன் மேலும் 2 ஆண்கள் 2 பெண்கள் வந்து அமர்ந்தனர். அவர்கள் உடைகளே சொல்லியது அவர்களின் வசதியை. அதுவரை மாலதியும் ரமேஷும் தங்கள் மகளின் திறமையை பற்றி தங்களுக்குள் பேசி பெருமைப்பட்டு கொண்டிருந்தனர். வந்து அமர்ந்தவர்களில் இருவரையும் பார்த்து அவர்களுக்கு உலகமே தலைகீழாக சுற்றுவது போல இருந்தது. அதிலும் வரவேற்புரையில் தாளாளர் கார்முகிலனின் சிறப்பு விருந்தினர்கள் திரு மோகன், அவருடைய துணைவியார் திருமதி சந்திரா மோகன் இருவரையும் வணங்கி வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் என்று சொன்னதை கேட்ட இருவருக்கும் ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சந்திராவும் முகிலனின் மனைவி பாமாவும் பரிசுகளை கொடுத்து கொண்டிருந்தனர். பேத்தி சகானாவுக்கு பரிசுகளை கொடுக்கும்போது சந்திராவின் முகத்தில் எந்த மாறுபாடும் இல்லை. எங்கே தன் மனைவி அழுது விடுவாளோ என்று பயந்து கொண்டிருந்த மோகன் இப்போது பெருமிதமாக உணர்ந்தார். தன்னுடைய பழைய நடையுடன் மிடுக்காக நடந்து வந்தவர் அதே பெருமிதத்துடன் தன் மனைவியை தோளோடு அணைத்து கொண்டார். மேடையில் கார்முகிலன், அவனுடைய மனைவி பாமா மற்றும் அனைவரும் மோகன் தம்பதியரிடம் காட்டிய மரியாதையை கண்டு ரமேஷ், மாலதி இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. என்ன நடந்தது, எப்படி அவர்கள் இவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பிய இருவரும் விழா முடிந்து அவர்களை நோக்கி செல்ல அவர்களுடைய பாதுகாவலர்கள் இவர்களை நெருங்க கூட விடவில்லை. மோகனும் சந்திராவும் இவர்களை பார்த்தாலும் முகத்தில் எந்த சலனமும் இன்றி பாமாவோடு சென்று காரில் ஏறிக்கொண்டனர். இக்கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.